நம்மளுடைய ஓம் சக்தி நாடக சபா குழுவினர்களை கொண்டு வந்து இன்று தெருக்கூத்து நாடகம். அப்படிங்களா? ஆமா, தெருக்கூத்து நாடகமாப்பா. இந்த பெருமா கோயிலினுடைய பெயர் என்ன? என்ன ஊரு? எனக்கு தெரியும். ஏண்டா ஏண்டா எனக்கு முன்னதான வந்தேன். நான் உங்களுக்கு முன்னாடி வரீங்க. உண்ட வேஷம் போட்டுல. ஆமா. ஓ, வேஷம் போட்டு வரீங்க. அது உங்களுக்கு நான் சொல்லு தெரியுமா? ஆமா சொல்லு. என்ன ஊருப்பா? என்னடா அதே ஊருக்கு. எப்படி அவங்க என்ன ஊர் வச்சாங்க அதே ஊர் தான். டேய் ராய்க்குப்பட்டியில எழுந்துருளியே அருள்மிகு ஸ்ரீ ராய்க்குப்பட்டியா புதுப்பளையங்க. புதுப்பளையம். ஆமா. புதுப்பளையம்னா வேற மாதிரி போயிடும். என்ன கூட்டி கொடுக்கும். ஓ, இங்க ராய்க்குப்பட்டியில எழுந்துருளியே அருள்மிகு ஸ்ரீ நம்ம பெருமாளுக்காக இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? ஸ்ரீ மகாபாரதத்தில் முதல் அத்தியாயமாக விளங்கக்கூடிய இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் அம்பாள் அம்பி அம்பாளிகை கல்யாணம். ஓ, அம்பாள் அம்பிகை அம்பாளிகை கல்யாணம். அப்படி இருக்கு இந்த நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன சொல்லவா? சொல்லும் வரைக்கும் சபை கொடுத்து ஆமோதிக்கணும். ஏதாவது ஒரு ஏடா கூட பேசின என் கையிலே இருக்கக்கூடிய வாழ்க்கை இரையாகுவார். ஏதாவது எல்லாம் பேச மாட்டேன். ஏய் ஏடா கூட ஏடா கூட ஏண்டா இப்படி வளர்க்குறீங்க? அட புத்தியில் தான் திறந்த நுழைந்ததா என்ன? ஒண்ணுமே நுழையலிங்க. ஒண்ணும் நுழையலிங்க. நிஜமாவா? சத்தியமாங்க. புத்தியில் தான் சிறந்த சக்தியில் மிகுதி விட்ட வீரம் தீரம் குஜம் பலம் பராக்கிரம் அடைத்த யாருக்குமே அஞ்சாத நெஞ்சமாக படைத்த என்னுடைய பெயரோ காசிராசன். யாருக்குமே அஞ்சு எங்க அங்க ஒரு வேலை மட்டும் கூடாது. அதான பார்த்தேன். பக்கத்துல பத்தியா எப்படி ஊதல். புத்தியில் தான் சிறந்த சக்தியில் மிகுதி விட்ட வீர தீர புஜபல பராக்கிரத்தோடு விருத்த யாருக்குமே சிரமணங்காதவும் யாருக்குமே தலைவணங்காதவும் நீதி நேர்மையோடு அப்படி வாழக்கூடிய என்னுடைய வீரோ காசிராஜன். ஆமா. அப்படி நீங்கள் காசிராஜனாக இருந்தால் நாங்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் இது. நாங்கள் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம். சொல்லுங்க.
மாதவா மகாராஜா சொன்னது நுழைந்த தாய் என்ன எப்பயே நுழையலைங்க. என்ன மட்டும் நாடு ஆ, நகரம் ஆ, உங்க அப்பா அம்மா பேரு ஆ, அப்படி என்று ஆ. ஒவ்வொன்னா கேக்குறிய உனக்கு என்ன நாடு அப்படி கேட்கணுங்க. உன்னுடைய நாடு என்ன ஓ ஏனாடு உன் தாய் தந்தையா ஆ. ஒவ்வொன்னாக சொல்லடா சொல்லி சொல்லடா சொல்றது கேளுங்க. சொல்றா அதை வச்சுட்டு வாங்க. எங்க அதை வச்சுட்டு வாங்க. எங்க இங்கே வச்சுட்டு வாங்க. இது வேணும் ஓ, வேணுங்களா? பாருங்க, எங்க அப்பா அம்மா பேர் சொல்ற பாருங்க. சொல்லுப்பா. எங்க அப்பா பேரு ஜனவரி. சரி எங்க அம்மா பேர் பிப்ரவரி. சரி. என் பேர் டெம்பரவரி. ஏங்க கோபாலி சார், ஓய் என்னங்க எல்லா பேரும் வரி 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 வரின்னு வருது, என்ன காரணம்? பிரபாஸ், இப்ப கேட்டீங்களா நியாயமான கேள்வி. ஆமா. ஏன் எல்லா பேரும் வரி வரியா வருதுன்னா, வருது. இது மாதிரி நாங்க கோயிலுக்கு திருவிழா பண்ணோம்னா ஆ. வரி கொடுக்காத ஃபேமிலிங்க. அடடா, நீங்க ஆமாங்க, வரியா கொடுக்க மாட்டேங்க. அதனால ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா? காரணம் ஜனவரி, ஜனவரி, பிப்ரவரி, டெம்பரவரி, எங்க பேர்லயே 3 வரி இருக்குது. ஓ சரி எக்ஸ்ட்ரா கோயிலுக்கு ஒரு வரி தேவையா அப்படின்னு பார்த்துட்டு ஊருக்காரங்களை கேட்டு எங்களுக்கு இந்த வருஷம் வரி தர சொல்லியிருக்காங்க. ஊருக்காரன் உங்களுக்கு வரி ஊருக்காரங்க எல்லாம் உங்களுக்கு தர சொல்லிக்கிறீங்க ஆமாங்க. சரி அதனால காலையிலக்குள்ள வரி கொடுத்துருவாங்க, நான் வாங்கிட்டு போயிடும். ஏன்டா அவங்க ஊருக்கார பூரா மண்டை நீ வரின்னு சொல்லிவிட்டா விட்டுருவாங்க அதாங்க என் பேர். ஓலை முடிச்சு விடுவேன் அது காலையில உடிச்சுக்கலாங்க. வாடாங்க. ஆனால் ஆ, பகவானாக இருக்கக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள் உலகத்தில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய தெய்வங்கள் அனைத்திற்கும் 10 100 என்று வசூல் செய்து அதற்கு தான் பெயர் வரி. ஆ, உன் பேரை வச்சா மட்டும் ஆ. கொஞ்சம் காய் வாங்க விட்டுறாங்கன்னு நினைக்கிறியா? உரிச்சு விடுவாங்க. மகாராஜா, ஊர்லயே இப்படி இருக்க கூடாது. மகாராஜா, நீங்க குடும்பத்தை தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? என்னன்னு கேட்டீங்க? ஏன் சொல்றீங்க? வா. ஏன்? சொல்லு சொல்லு. கோயிலுக்குன்னு வரி கொடுக்காத பங்காளிகள் சரி. எங்க இருந்தாலும் உடனடியாக வந்து வரியை கொடுக்குமாறு தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரி கொடுக்கலன்னா உங்க பேரை மைக்கில கூப்பிடுங்க, சீக்கிரமா வந்துருங்க. ஏன்டா டேய்? அப்படி நீங்க தான் கூப்பிடுறாங்க. அவங்கள கூப்பிடுறாங்க. ஆமா. உங்களை கூப்பிடுறது இல்ல. நான் தான் முதலா கொடுப்பேன். ஏன் கண்ணு? இப்ப போன வருஷம் பங்குனி மாசத்துல ஆமா. நீ வந்து எங்களோட செட்டோட செட்டா கூத்து வந்துட்ட. ஆமா. உங்க அப்பன் வீட்டுல இருந்துக்கிட்டாரு. உங்க அம்மா பொங்கல் வச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, உடம்புற வந்துருச்சுன்னு. ஆமா. அப்ப பக்கத்துல உங்க ஊருக்கு பக்கத்துல கூத்தாடிட்டு இருக்கிறோம். ஆமா. அப்ப என்ன சொன்னாங்க? மைக்ல கேக்குது என்னதுங்க? நைட்டு 10 மணிக்கு. ஹலோ, ஏன் வரியமட்டில இருக்கக்கூடிய அஜித் கூத்தாடி, அஜித் கூத்தாடி. கூத்தாடி 1001 ரூபாய் வரி பணம் கொடுக்கணும். இந்த திருட்டு நாய் எங்க போச்சு? அவனை சீக்கிரமா வரி கொண்டு வந்து கொடுக்கலைனா அவனுக்கு இனிமேல பொங்கல் மாரிய கோயில வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்டா பேர சொல்லிட்டு ஊரையா மாத்திட்டு ஏன்டா இல்ல இல்ல ஒரு பைத்தியம் கூப்பிடுங்க. உள்ள. சரி கொண்டு கொடுக்கலையா? டேய் சரியா எதுக்கு கேட்டி? வாங்க. ஏன் கொடுக்கணும் கேளுங்க. ஏப்பா? உன்ன மாதிரி ஒரு பைத்தியம் சொன்னதுனால நான் கொடுக்க மாட்டேன். என்ன அப்படி இருக்க போதிலும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யமும் சாட்சியமான நகரம். ஓ, காசிராஜனை ஆண்டு வரக்கூடிய உங்கள் பெயர் காசிராஜன். காசிராஜன். அப்படி காசிராஜன் என்றாலும் தங்களையும் இந்த இடத்த தாய் தந்து யாருங்க? மகாராஜா, தேங்காய் சாப்பிடுறீங்களா? ஏய், ஆறாவன். என்னை ஆ, இந்த இடத்த தாய் தந்தையா? ஆமாங்க. சொல்லுங்க. அட என்ன 10 மாதம் தாண்டு வந்து அங்கே தாண்டு வந்து என்ன பருவன பெற்ற தந்தை
கனகராஜன். இந்த போடு போடுறாரு மத்தலக்காரரு வயிற்றுக்கு என்னதான் தின்ன அப்படி இருந்தாலும் என்னை ஈன்றெடுத்த தாயோ விசாலாதேவி. ஓ தாய் விசாலா தேவி. ஆமா. தந்தையார் அப்படி டேய், என் தந்தையோ கனகராஜன். அப்படி கனகராஜனுக்கும் விசாலா தேவிக்கும் விசாலாதேவிக்கும் இந்த காஞ்சிராஜனை ஆண்டு வரக்கூடிய காஞ்சிராஜனான தாங்கள் இருந்தாலும் தாங்களுக்கும் காலகாலத்துல கல்லெடுப்பு கர்மத்தை பண்ணிட்டாங்க. டேய், நாளைக்கு வேணும். எதுக்கு காலகாலத்தில் திருமணம் நடந்ததா அப்படி என்று நல்ல வார்த்தைகளை பேசணும். கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேட்டேங்க. இல்ல கல்யாணம் பண்ணீங்களா இல்ல திருமணம் பண்ணீங்களா இல்ல கொண்டாடி கட்டிட்டீங்களா? டேய், ஓய், கல்யாணம்னா என்ன, திருமணம்னா என்ன, அது என்னடா அது? கொண்டாட்டிங்க. ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ். இதுக்கு 3 கிளாஸ் இருக்குதுங்க. அப்படியா? ஆமாங்க. இது கட்டிய மனைவி பெயரை சொல்லவா? ஆகட்டுங்க. தேவி. ஓ விசாலா தேவி. அப்படி இருந்தாலும் என் தேவிக்கும் இந்த காசி மாநகரத்தை ஆளக்கூடிய காசிராஜனுக்கும் ஆனால் கூடி பிறந்தவர்கள் கூட்டிப்பால் உண்ணியவர்கள். ஆனால் ஒரு ஆடவன் இருந்தால் ஒரு பெண் என்று இருந்தால் திருமணம் செய்தால் அவர்களுக்கு புத்திர சந்தானங்கள் வேண்டும். அப்படி இருந்தாலும் இந்த காசி மாநகரத்தை ஆள்வதற்காக ஆண் பிள்ளை ஒன்றுமே கிடையாது. ஆண் பிள்ளைங்க இல்லைங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு 3 பெண் பிள்ளைகள் பிறந்தது. பெண் பிள்ளைகள். ஆமா. அந்த பெண் பிள்ளை யாரு? முதலாக பிறந்தது அம்பாள், அம்பி, அம்பாளி என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து சீரும் சிறப்போடு சுகத்தோடு வாழ வைத்துக் கொண்டிருந்தேன். வாழ வைத்துக் கொண்டு பாடசாலை படிப்பது, அரண்மனை வருவது, இதை மட்டும் காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி இருக்கும் தருவாயில என்னுடைய கட்டிய மனைவியாகப்பட்டவர் மாண்டு மடிந்தார். 3 பிள்ளைகளை விட்டு ஆண்டு மடிந்த நாள் முதலாக அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் எனக்கு அன்னை போலவும் தாய்க்கு தாய போலவும் என் மனைவி போலவும் நான் அது மாதிரி பார்க்கல. என் பெற்ற பிள்ளை எப்படி பாதுகாக்கிறோம் அந்த அம்மாவோட கவலை இருக்கக்கூடாது அப்படி என்று நினைத்து நடப்பதற்கு தங்கத்தால் தகுடடித்து பிள்ளைகளை நடக்க வைக்கும். இந்த வீதியில வெள்ளியால் தகுடடித்து வீதியில் நடக்க வைத்து இப்படி அல்ல அனைவர்களையும் நடக்க வைத்து சுகத்தோடு சீரும் சிறப்போடு வாழ வைத்திருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் என்ன தெரியுமா, இன்றைய தினத்தில் என்னுடைய மனதிலே ஒரு ஆசை. ஆனால் என்னுடைய பிள்ளைகளை 3 பேர்களையும் 16 வயது நிரம்பியது. அந்த 16 வயது நிரம்பிய பெண்களை அரண்மனையில் வைத்திருந்தால் நம்மளை போல ராஜாதி ராஜர்கள், மன்னாதி மன்னர்கள் அனைவர்கள் என்னை இழிவாக பேசுவாங்க. அதனால இன்றைய தினத்தில் அவர்களுக்கு வரவழைத்து இப்படி ஒரு
வயிற்றுக்கு போறதா திங்கிறானா வேற ஏதாவது திங்கிறானான்னு கேட்பாங்க. யாரைடா? இல்ல ஊருக்காரங்க நேரத்தை பார்த்து கேட்பாங்க. வாயெல்லாம் வந்ததெல்லாம் இப்படியே பேசிட்டு இருந்தா அது பேர் நாலு விதமா தாங்க சொல்லுவாங்க. வீட்டுல பொட்டப்பிள்ளி வச்சிருந்தா அப்படிதாங்க சொல்லுவாங்க. ஏன் ஆமாங்க. நிஜமா? அப்படி ஏய், பொட்ட பிள்ளைடா. முதல்ல தேங்காய் மட்டும் யாரோ ஒட்டத்து பிள்ளைங்கிறோம். அப்படியேதாங்க சொல்லுவாங்க. வைத்திருக்கக்கூடிய இந்த காசிமா நகரத்தில 16 வயது நிரம்பி 3 பெண்களை வைத்திருக்கிறார். இன்னும் திருமணம் செய்யவில்லை என்று சொல்லி என்னை போல இருக்கக்கூடிய ராஜாதி ராஜர்களும் அண்ணாதி மன்னர்களும் என்னை இழிவா பேசுவாங்க. அதை பேசுவதா வருவதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணுங்க? ஆனா தண்ணி வருவதென்றா முதலே கரை போடணும். அப்படி போல என்னுடைய மகளுக்கு நான் இன்றைய தினத்துல என் மகளை 3 பேரையும் வரவழைத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்யணும். நான் சொல்லிய மாப்பிளையை திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று என் மனதில் ஆச்சை. மகாராஜா இருந்தாலும் மகாராஜா எப்பா அருமையான ஒரு மாப்பிள்ளைங்கிறாங்க. ஆமாங்க தம்பி அண்ணே மாப்பிளையா? ஆமாங்க எனக்கேற்ற மாப்பிள்ளை இருப்பாங்க. சத்தியமா சூப்பரான மாப்பிள்ளைங்க. ஐயா என்னுடைய நாட்டில் எப்படி தெரியுமா? ஒரு கிண்ணியல் பால் ஊத்தி வைத்து கீரியும் பாம்பும் இந்த காசிராஜ முன்னதாக கீரியும் பாம்பு சண்டை போடாம சாப்பிடணும். அப்படி இருக்கிற மாப்பிள்ளை இருக்கணும். அதுக்கு இணையற்றவனா? அருமையான மாப்பிள்ளைங்க. யாரு? சூப்பரான மாப்பிள்ளை. யாரு அவன்? இப்பதான் யாரு? என் மகன் தான் தங்கங்க. ஏண்டா டேய்? 24. ஆமா சோத்துக்கு தான்ல. என்ன தங்கம்? என்னடா இங்கிலீஷ் தமிழே தடுமாட்டம். அதுல வேற இங்கிலீஷ். சும்மாவா? அவன் இங்கிலீஷ் லெக்சரருங்க. இங்கிலீஷ் வாத்தியார் காலேஜ்ல. I am a proposer. நீயா? Yes, definitely. ஏண்டா என்னென்ன நாடு போயிருக்கிற? I mean, London, Paris, Japan. ஜப்பான் நானும் ஜப்பான். ஜப்பான் பிரிக்கிறதா போற? லாரியில இருக்கிற கேப்பனை பிரிக்கிறதுக்கு போட்டு எங்க இருக்குன்னு தெரியாது. யாரா எங்கடா கேப்பனுக்கு? அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவன் பத்த வச்சுட்டு போயிடுவான். இப்ப என்ன பண்ணும்? 3 பிள்ளைங்களை நான் கூட்டிட்டு வரணும். அதி சீக்கிரமாக உனது தந்தை அழைத்தார் என்று அதி சீக்கிரம் அழைத்து வா. அப்படியே பிறகு அவரிடத்திலே யோசனைகளை செய்து நீங்க போய் அரோமனையை பச்சை கூட்டி அரண்மனையில போய் அமருங்க கூட்டி வந்துடுறாங்க. என் பிள்ளைகள் அனைவர்களும் அரண்மனையில் இருக்கிறாங்க. உன் தந்தை அழைத்தார் என்று அதி சீக்கிரம் அழைத்து வா. சீக்கிரம் வரணும். காஞ்சிமன்னனாகப்பட்டவர் தன் மகள்களை அழைக்க இப்பொழுது 3 மகள்களே அம்பாள் அம்பிகை அம்பாள்களே இப்பொழுது வரும் விதம் காண்க.